ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மீஷோவில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸஸ் எப்படி, ரிவ்யூஸ் எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் போடலான்னு இருக்கேன். ரொம்பவே நல்ல திங்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த வாங்கின ப்ரைஸுக்கு இது வர்த் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தனால ஒவ்வொரு திங்ஸாக பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் இந்த தரம் பர்ச்சேஸ் பண்ணேன். அது எப்படி என்ன அப்படிங்கிறத சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த மக் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்து வச்சுருந்தேன். அதுவும் இந்த ஆயில் கேனும் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அது இந்த பையனும் நான் வாங்கினேன். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரஷ் ஹோல்டர், அப்படி இல்லாட்டி நீங்கள் இதில் சீப்பு வச்சுக்கலாம், பெண்ணை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஃபோன் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸாக தான் நான் இந்த பையனை வாங்கியிருந்தேன். பாருங்கள், இதுதான் நான் வாங்கியிருந்தேன் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் மேலே வந்து எப்பயுமே டாப்பில் கவர் ஒன்று இல்லாமல் டஸ்ட்டாகவே ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். இது 93 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு இது மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஆனால் இது வாங்கினதுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன், இதோட ஒரு 110 120 போட்டு வாங்கியிருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து போட்டு, அதாவது கவர் பண்ணுற மாதிரி ஒரு 3 இது எக்ஸ்ரே ஷீட் மாதிரி பிரிண்டரில் வச்சுருந்தாங்க. அது மாதிரி சேர்த்தே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் நீங்களும் வாங்குறதுக்கு முதல்ல திங்க் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த ஷீட் மட்டும் வாங்காமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் விரிக்கிற மாதிரியான ஒரு ஷீட் இருக்குது, அதையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். இது வந்து ஆயில் கேன். நான் இது மாதிரி ரொம்ப நாளாக 115 ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஆயில் வச்சுக்கிட்டு நம்ம தோசை ஊற்றையில் போட்டுக்கலாம். இது ரொம்ப வர்த்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது வாங்குறதுனாலும் பரவாயில்ல, ரொம்ப வர்த்தாக இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ரொம்ப நாளாக வீட்டில் மாட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஹாலில் மாட்டணும், இல்லாட்டி பிள்ளைகள் படிக்கிற இடத்துல மாட்டணும்னு. ஏன்னா பிள்ளைகள் படிக்கும் பொழுது இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை வந்து அடிக்கடி அவங்க கண்ணில் இருந்துச்சுன்னா, ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து இருந்துச்சு. இது வெறும் 97 ருபீஸ் தான். ஆனால் அது 97 ருபீஸ்க்கு வர்த் தான். ஏன்னா அது ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. ஸோ இது வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து ஒரு மக். இந்த மக் கிளாஸ் மக். இது வந்து நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி அப்படி இல்லாட்டி நம்ம டீ கூட இதில் குடிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி குடிக்க கஷ்டமாக இருந்தால் ஒரு இது மாதிரி ஒரு மக்கில் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 6 தரம் மாதிரி 6 மக்ஸ் தண்ணி குடித்தா போதும். அப்படிங்கிறதுல நான் வந்து இது எப்படியும் நம்ம 6 தரம் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மக்கில் தண்ணியை ஊற்றி டெய்லி ஒரு 6 டைம்ஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கை வாங்கினேன். அடுத்தது வந்து இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். கட்லரி ஹோல்டர். நான் ரொம்ப நாள் வந்து நைஃப்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஒரு இதில் தான் ஷெல்ஃபில் போட்டு வச்சுருந்தேன். அது போக ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஒரு இதில் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்லரி ஹோல்டர் வாங்கிட்டோம்னா 150, இது 170 போட்டிருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸ் 150. இதுவும் ரொம்ப வர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அழகாக இருந்துச்சு. இதில் மேலே வந்து கத்தியெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சின்ன ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் சைடில் போட்டுக்கலாம், பெரிய ஸ்பூன்ஸ் இந்த பக்கம் போட்டுக்கலாம். அது போக நீங்கள் இது ஆணிலையும் மாட்டிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சும்மா கீழேயும் வச்சுக்கலாம். ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சு. 150க்கு இது பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 1 இயர் யூஸ் பண்ணால் கூட வர்த் தான் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இது வந்து நான் ரொம்ப நாள் இந்த கிராஸ் வந்து வாங்கணும்னு நான் நினச்சிருந்தேன். இது வந்து 124 போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் 115. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 120. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அடுத்து வந்து பெட்ரூமில் வந்து கர்டன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நல்ல டார்க் கலரில் வந்து நைட்டில் வந்து கர்டன் இல்லாமல் வெளிச்சமாக இருக்கும், மகள் தூங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கர்டன் வாங்கணும்னு பார்த்தேன். டார்க் மெரூனில் இந்த கர்டன் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். நல்ல மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே திக்காக நல்லா இருந்துச்சு. இது வந்து 250 போட்டிருந்தாங்க. 2 கர்டன்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த மாதிரியான ஒரு டிவிக்கு கீழே நான் வச்சுக்கிறதுக்கு ஒரு 190 ருபீஸ் கொடுத்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து
ஃபோன் பென் அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ரெஷ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 148க்கு ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. இது ரொம்ப நாள் என்னோடய மகள் கேட்டுக்கிட்டு இருந்தனால இந்த தரம் நான் அதை வாங்கி கொடுத்துருந்தேன். நான் வந்து டிவிக்கு கீழே வைக்கிற டிவி ஸ்டாண்ட் வந்து 190, அது ரொம்பவே வர்த். அதோட வீடியோ நான் லைட்டாக கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன், அதனால நான் உங்களுக்கு காட்டலை. இந்த ப்ரெஷ் ஹோல்டரில் நல்ல உள்ளுக்கு நிறைய ஸ்பேஸ், ஒரு ஃபோன் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இது மாதிரி டபுள் சைட் டேப் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுவும் ரொம்ப வர்த்துன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி பாத்ரூமில் சோப்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது 143 ருபீஸ் தான். இதுவும் ரொம்ப வர்த்துன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஆணியில் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பில் கூட ஒட்டிக்கலாம். டைல்ஸ்லனா ஒட்டிக்கிறோம். நீங்கள் இதே செவர்லையாக இருந்தால் ஆணியில் தான் போட்டுக்கணும், இல்லாட்டி வலிக்கு விழுந்துடும். இந்த மாதிரி கரண்டி மாட்டுறதுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். 138 ருபீஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். 183 ருபீஸ். இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், கிழங்கு வெங்காயம் போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி உப்பு சாடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி மீஷோவில் நிறைய திங்ஸ் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் போடுறேன். இதில் எது யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு தோணுச்சு. ஃப்ரிட்ஜ் கவர் மட்டும் நான் பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் கவர் மட்டுமே ஃப்ரிட்ஜுக்கு மேலே உள்ள இதுக்கு மட்டுமே 93 ருபீஸ் போட்டு வாங்குறதுக்கு ஒரு 120 போட்டு வாங்கினா ஃப்ரிட்ஜில் வந்து உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸுக்கும் சேர்த்து போடுற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை மட்டும் ரிட்டர்ன் போடலான்னு இருக்கேன். மற்ற எல்லாமே நான் வச்சுக்கலான் இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மீஷோவில் ஒவ்வொரு நாளும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்கும் பொழுது நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையிலே மற்ற திங்ஸ் எல்லாம் பரவாயில்ல. இதை என்னோடய மகள் கையில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பென் ஹோல்டராக வச்சுக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்து வாங்கலாம். பிடிக்காட்டி நம்ம வந்து ரிட்டர்ன் கூட போட்டுக்கலாம். தேங்க்யூ.